கோயம்புத்தூரில் ரியல் எஸ்டேட் துறையில் புதிய முன்னேற்றமாக ஜிஎச்எல் இந்தியா வெஞ்சர்ஸ் மற்றும் ஜமீன் ப்ராப்பர்ட்டிஸ் இணைந்து புதிய அலுவலகத்தை தொடங்கியுள்ளது. டாடாபாத் பகுதியில் அமைந்துள்ள இந்த அலுவலகம் நகரின் வளர்ந்து வரும் முதலீட்டு வாய்ப்புகளை முன்னிட்டு திறக்கப்பட்டுள்ளது. துவக்க விழாவில் கேஜி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ஜி பக்தவச்சலம் ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்தார். முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிறுவன நிர்வாகிகள், சென்னை மற்றும் டெல்லியில் கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து கோவையிலும் சேவைகளை விரிவுபடுத்துவதாக தெரிவித்தனர். முதலீட்டாளர்கள் மற்றும் வீடு தேடுபவர்களுக்கு நம்பகமான நவீன வசதிகளுடன் கூடிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவதே தங்களின் நோக்கம் என கூறினர். கோவை நகரின் வேகமான வளர்ச்சியை முன்னிட்டு எதிர்காலத்தில் மேலும் பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த தொடக்கம் கோவையில் ரியல் எஸ்டேட் துறைக்கு புதிய ஊக்கத்தை வழங்கும் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது என்றார்கள். நான் பெனட் ஜே, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஜிஹெச்எல் வெஞ்சர்ஸ், இந்தியா வெஞ்சர்ஸ், வெஞ்சர் கேபிட்டல், ரியல் எஸ்டேட் ஃபண்டு மொத்தமாக பண்ணுறதுக்கு சார் சொன்ன மாதிரி இப்போ கோயம்புத்தூருக்கு என்ட்ரி பாயிண்ட்டில் நம்மளை கோயம்புத்தூரில் மேஜர் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் நம்ம இப்போ ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது ஜமீன் ப்ராப்பர்ட்டிஸ். அவங்களும் நம்ம சப்போர்ட் பண்ணுற பாயிண்ட்டு கூடிய சீக்கிரத்தில் வில் பி கமிங் பேக் டு மார்க்கெட்டில் வரப்போகிற மேஜர் லேஅவுட்ஸில் வில் பி தி டாப் மோஸ்ட் பர்சன்ஸ். கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கு மேஜர் ரீசன் சார் சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக சேச்சுரேஷன் லிமிட் மற்ற சிட்டிஸை விட இங்கே சேச்சுரேஷன் லிமிட் ரொம்ப கம்மி. இது அடுத்து சேச்சுரேட் ஆகிறதுக்குள்ளே வி ஹாவ் டு பி அடுத்த ஸ்டேட்டோட கேபிட்டல் ஆகிறதுக்கு கூட கோயம்புத்தூர் இஸ் பீன் எலிஜிபிள் ஃபார் தேட். வெயிட்டிங் ஃபார் தேட் வில் மீட் சூன் அகைன் ஆன் திஸ். டிஃப்ரெண்ட். என் குரு சொல்ற மாதிரி வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லின்னு சொன்ன மாதிரி எல்லாரும் புதுசாக கொண்டு வரல, இனோவேட்டிவா இருக்கிற விஷயத்த ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கதான் நம்ம கம்பெனி இதுல இருந்து டிஃபர் ஆகுறது காரணம்.